குழு நண்பர்களுக்கு வணக்கம். 24/12/2024 மண் யாருக்கு சொந்தம்? வீடு என்னது சொந்தங்கிறோம், தோட்டம் என்னது சொந்தம்போம், இந்த நிலம்லாம் எனக்கு சொந்தம்போம் இல்லைங்களா? இன்னும் பதவி எனக்கு சொந்தம், நாடே எனக்கு சொந்தம், இப்படியே எல்லாம் சொல்கிறோம். இது ஏன் நாடு, இது ஏன் வீடு, இது ஏன் ஊர் எல்லாம் சொல்கிறோம். உண்மையிலே இந்த ஊரெல்லாம் யாருக்கு சொந்தம்? பூமி யாருக்குங்க சொந்தம்? இந்த ஊரெல்லாம் சொந்தம்னு சொல்லிக்கிறோம் இல்லையா? இப்போ எதனால் சொந்தம்னு சொல்லிக்கிறோம்? அந்த மாதிரி சொந்தம்னு எல்லோரும் சொல்லிக்கிறதுக்கு யார் காரணம்? சொந்தம்னு சொல்லிக்கிறோமே, எந்த அடிப்படையில் சொந்தம்னு சொல்லிக்கிறோம்? இந்த ஊர் என்னது, இந்த நாடு என்னது, இந்த வீடு என்னது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? எந்த அடிப்படையில் இதெல்லாம் சொந்தம்னு சொல்கிறோம்? இப்போ பத்திரமா வாழுறோம் அந்த இடத்துல இல்லையா? நிம்மதியாக வாழுறோம். வாழறதுக்கு அடிப்படையானதாக இருக்கிறது தான் பூமி. இல்லாட்டினா வாடகைக்கு வீட்டில் குடியிருக்காங்கயா, எங்கேயா சொந்த வீடு, வாடகை நிலம் எடுத்துருக்கிறேன் இல்லை, அதில் உங்களால் வாழ முடியுது. அந்த பூமியில் பாதுகாப்பாக நம்மளால் இருக்க முடியுது. சரிங்களா? அந்த பாதுகாப்பாக வாழறதுங்கிற சூழலுங்கிறது தற்காலிகமானதா நிரந்தரமானதா? பாதுகாப்பாக வாழறது 5000 வருஷமாக வாழ போகிறோம், இல்லை நிரந்தரமானது தற்காலிகமானது. 100 வருஷம் கூட வாழ போகிறதில்ல. இருக்கலாம், நம்ம 100 வருஷம் வாழுறோமா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் இருக்கிற வரைக்கும் பத்திரமா வாழணும்ல, அடுத்த தலைமுறை வருது பத்திரமா வாழணும்ல, ஒவ்வொரு வருஷமும் பூமிக்கு வருகின்ற உயிர்கள் பத்திரமா வாழணும்ல. அப்படி இருந்தால் தானே பூமி ஒரு உயிர்கள் வாழுகிற பூமியாக இருக்கும். எப்போ இந்த பூமியை உயிர்கள் வாழறதுக்கு, பாதுகாப்பான வாழறதுக்கான சூழலாக நம்ம பார்க்குறோமோ, நம்ம அனுபவிக்கிறோமோ பத்திரமா வாழறதுக்கு, அப்போ தான் பூமி என்னதுன்னே சொல்லிக்க முடியும். இல்லைன்னா பூமியில் வாழவே முடியாது. சரியா? அந்த மாதிரி இந்த பூமியை பத்திரமா வாழறதுக்கான சூழலை யார் உருவாக்குறா? பூமியில் உயிர்கள் வாழலாம், இந்த பூமி என்னது தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு அடிப்படை முதல் காரணம், முதல்ல தண்ணீர், அடுத்தது தங்குகின்ற சூழல். பெரிய வெள்ளம் எடுத்து, சுனாமி எடுத்து ஊரை பூரா சுருட்டினா வாழ முடியுமா? அல்லது பெரிய வெள்ளம் எடுத்து அடிச்சுட்டு போயிடுது. பார்த்தோம்ல, நிறையா பார்த்தோம். வளைகுடா நாடுகளில் பார்த்தோம், இமயமலை அடிவாரத்தில் ஹரித்வாரெலாம் பார்த்தோம், நிறைய பார்த்தோம். அந்த மாதிரி பேரழிவுகள் சமீபத்தில் இதில் கூட பார்த்தோம்ல. என்ன ஒரு இது நம்ம திருநெல்வேலி திருவண்ணாமலையில் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இந்த இது இருந்த இடம் இங்கே, ஆமாம், மலைப்பிரதேசங்களில் கொடநாடு. இதெல்லாம் பாதுகாப்பாக வாழ முடியுமா? மனுஷன் செத்து போகிற அளவுக்கு பூமி இருந்ததுன்னா எப்படி உயிர் வாடுற அளவுக்கு? அந்த உயிர் வாழற அளவுக்கு அடிப்படையாக இருக்கிறது எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்கீங்க? தானாகவே தான் இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கீங்க. சத்தியமாக கிடையாது. கடற்கரையிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் இந்த தண்ணியை பார்க்குறீங்க நீங்கள். இந்த தண்ணியோட நிறம் பார்க்குறீங்க. இங்கேயும் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை பாருங்கள், ஏதோ பச்சை பெயிண்ட் அடித்த மாதிரி தருதா? ஒன்றும் இல்லை, தண்ணி தான் இருக்குது. அதே தண்ணி தான் இந்த பக்கத்துலையும் இருக்குது. தூய நீர், மழை நீர். அப்படியே அள்ளி குடிக்கலாம். வேணாலும் குடிச்சு பாருங்கள். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடிக்கும் பக்கத்தில் ஈசிஆர் ரோடு, சரியா? கிழக்கு கடற்கரை சாலைக்கும் பக்கத்தில் 7 ஏக்கர் நிலம். தூரத்தில் வாகனங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. சரியா? கிழக்கு கடற்கரை சாலைக்கும் பக்கத்தில் மிக அருகாமையில் 7 ஏக்கர் நிலம் எடுத்து 2 வருஷமாக மழை நீரை நிறுத்தியிருக்கோம். இந்தியாவில் கடற்கரை பூரா நிலம் இருக்குது. கடற்கரை ஓரம்லாம் நிறைய நிலம் இருக்குது. யாரும் செய்யலை. நல்ல நீரை உருவாக்கணுங்கிறதாக இதை பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி நல்ல நீர் எங்கெல்லாம் இருக்குதோ, மனிதன் வாழறதுக்கான அமைப்பு இருக்குதோ, அங்கே தான் பூமியில் மனுஷனே வாழ முடியும், உயிர்களே வாழ முடியும். அந்த வேலை இயற்கையானது அல்ல, அது செயற்கையானது. யார் நிலத்தில் நீரை நிறுத்துகிறானோ, யார் பூமியில் ஈரம் அழியாமல் காப்பாற்றுறானோ, அவன் தாங்க பூமிக்கு சொந்தக்காரன். அவன் தான் பூமியில் எல்லா உயிரையும் வாழ வைக்கிறவன். அந்த பூமியை தான் நீங்கள் நான் என்னதுன்னு சொல்லிட்டு நிற்கிறோம்ல. அதில் உயிர் வாழறதுக்கு தகுதியாக இருக்கிறதுனால அது சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த உயிர் வாழ தகுதியாக இருக்கிற வேலையை யார் செய்கிறா தெரியுமா? ஒவ்வொரு பூமியிலையும் உழவங்கிற ஒருத்தன். தமிழ் மண்ணை பொறுத்தளவில் யார் நீரை தேக்கி நிறுத்துகிறானோ, பெய்கிற மழை நீர் மேட்டிலேருந்து பள்ளத்தை நோக்கி ஓடிடாமல் அங்கேயே ஈரம் இருக்கணும், புல் பூண்டு உயிரோடு இருக்கணும், மரமட்டை உயிரோடு இருக்கணும் அப்படின்னு தேக்கி நிறுத்தி பூமிக்குள்ளே தண்ணியை கொண்டுட்டு போனான் பாருங்க. அவன் தாங்க ஒவ்வொருத்தருக்கும் பூமியை என்னதுன்னு சொல்லிக்கிறதுக்கு உரிமை. அவன் தான் பட்டா போட்டு கொடுக்குறான் ஒவ்வொருத்தருக்கும். பூமி என்னதுன்னு நீங்கள் சொல்லலாம், வீடு என்னதுன்னு சொல்லலாம். குடிக்க தண்ணீரே கிடைக்கலன்னா எப்படி வாழ முடியும்? அங்கே
அந்த தண்ணீரை பூமிக்கு அடியில் கொண்டு போய் வைக்கிற வேலையை யார் செய்கிறா? உழவன் தான் செய்கிறான். பூமியை உங்களுதுன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். அந்த பூமியை உங்களுதுன்னு உங்களுக்கு உரிமையாக்குகின்ற வேலையை, உரிமையாக்கி கொடுக்கின்ற வேலையை செய்கின்ற ஒரு உயிரை தான் பார்க்குறோம். திரு ஹிரன், பொறையாத்துக்கு பக்கத்தில் தரங்கம்பாடி, 7 ஏக்கர் 2 வருஷமாக பெய்யுது. அவ்வளோ நீர் நிற்கிது. இன்னும் பயிர் வைக்க தொடங்கலை. கொஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட குடும்ப சூழல்னு ஒன்று இருக்கும். 7 ஏக்கரும் முழுசாக வரப்பெடுத்து வேலி போட்டு எல்லாம் அமைச்சாச்சு. சரிங்களா? பார்த்தீங்கன்னா எல்லோரும் மீன் குளம் வெட்டியிருக்கீங்களான்னு சொன்னாங்க. இன்னமும் இந்த வரப்புகளை இன்னும் கொஞ்சம் சுத்தப்படுத்த வேண்டியது இருக்குது. தூய நீர் நிற்கிதுங்க. 2 வருஷமாக தூய நீர், ஒரு துளி கூட வெளியில் போகாமல் நிற்கிது. அதுக்கு நேர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சை பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது பாருங்கள். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்படியே தண்ணி கெட்டு போயிட்டு, இதுலேயும் மழை தாங்க பெஞ்சுது, இந்த பூமியிலையும் மழை தான் பெஞ்சுது. அப்படியே தூய நீர், அப்படியே நிழல் அடிக்குது பாருங்கள். அள்ளி குடித்தா அப்படியே எப்படி சொல்லி, இந்த கங்கை தண்ணின்னு சொல்கிற பாருங்க, அவ்வளோ அருமையாக அப்படியே குடிநீராக குடிக்கலாம். அவ்வளோ அருமையான தண்ணி. யார் வேணாலும் வந்து சோதித்து பார்க்கலாம். கண்ணுக்கு எதுக்க உயிரோடு இருக்குன்ற உண்மைகள் இந்த மாதிரி உண்மை தான். இதை வாயில் வைக்க முடியுமான்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாசி படிஞ்சு அடையாக எப்படி இருக்குது பாருங்கள். இது வாழவே தகுதியற்ற நரகமாக்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஊரெல்லாம். எங்கேயாவது இந்த தண்ணி நிற்கிதா பாருங்கள். இதில் எவ்வளோ தண்ணி நிற்கிது, எவ்வளோ கீழே இருக்குதுன்னு பாருங்கள். இதில் எவ்வளோ உயரத்தில் இருக்குது தண்ணி, இதில் எவ்வளோ கீழே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஆண்டாண்டு பெய்கிற மழை நீரை எவன் தேக்கி நிறுத்தி எதிர்வரும் கோடையில் சூரியனை ஏமாற்றி, காற்றை ஏமாற்றி, பூமியிலேருந்து வெளியில் வர்ற வெப்பத்தை கடந்து பூமியில் உயிர் வாழறதுக்காக நீரை நிறுத்துகின்றானோ அவன் தான் பூமியை உங்களுக்கு உரிமையாக்குறவன். என் வீடு, என் வாசை, இது என் தெருவு, என் நாடு, என் மொழி. பூமியில் உயிர் வாழவே முடியலன்னா மொழியாவது, மதமாவது, சாதியாவது, தேசமாவது எல்லாம் அழிஞ்சு போயிடும். திருவள்ளுவன் எழுதியிருப்பான், பிசும்பின் துளி வீழில் அல்லால் பசும்புல் தலை காண்பது அரிது. உண்மைதான். பச்சை புல் தலையை பார்க்க முடியாது தான் மழை துளி உழுலன்னா. ஆனால் அந்த பெய்த மழைத்துளி மண்ணிலேயே நின்று அடுத்த கோடையை கடந்து அடுத்த மழைக்காலம் வரைக்கும் உயிர் வாடுறதுக்கு தகுதி உள்ளதாக பூமியை மாற்றணும்ல. மலையில் பெய்கிற தண்ணீர் கீழே இறங்கி ஓடுது, மேட்டில் பெய்கிற தண்ணீர் எல்லாம் உடங்குது, பெரிய பள்ளமான கடலுக்கு போயிடுது. 3 பங்கு கடலுங்க. இவ்வளோ தண்ணி இருக்குது, 3 பங்கு தண்ணி இருக்குது. விவசாயம் பண்ண வேண்டியதானே, சாப்பிட வேண்டியதானே. ஏன் 3ஆம் உலக போகிற தண்ணிக்கு வரும்? அந்த தண்ணீர் குடிக்க லாயக்கு கிடையாது, வாழ முடியாது அந்த தண்ணியில். எந்த வினாடியில் இந்த தண்ணீர் கடலை தொடுதோ, இன்னும் 1/2 கிலோமீட்டர் தாங்க, அந்த வினாடியில் அது உப்பு, உயிர் வாழ தகுதியற்ற நீர்னு மாறிடும். அந்த கடலுக்கு எதிராக வரப்போ உயர்த்தி கடலோடு போராடி பெய்கிற நீரையெல்லாம் கடலுக்கு எதுக்க பூமிக்குள்ளே கொண்டுட்டு போய் பூமி இப்போ அந்த காற்றடிச்சு பந்த விரிவடைய செய்கிறது மாதிரி தண்ணியை உள்ளே இறக்கி பூமியை விரிவடைய செய்யாமல் பாருங்க. பூமி உள்ளேருந்து வருகின்ற வெப்பத்தோடும் இந்த நீரோடும் கலந்து இந்த பூமியை விரிவடைய செய்கிறான் பாருங்க. அவன் தாங்க பூமியை உங்களுக்கு உரிமையாக்குறவன். சரியா? பூமி என்னதுன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். வீடு என்னது, வாசல் என்னது, தெருவு என்னது, இந்த கண்ணுக்கு எதுக்க தெரிகிற நிலமெல்லாம் என்னது. எப்போ வரைக்கும்? ஒன்று நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும். அடுத்ததாக நம்ம உயிரோடு இருந்தாலும் பாலைவனமாக இல்லாமல் நம்ம வாழறதுக்கு தகுதி உள்ளதாக அங்கே ஈரம் இருக்கணும், நீர் இருக்கணும். அதை யார் உருவாக்குறானோ அவன் தான் பூமியை உங்களுக்கு உரிமையாக்குறவன். அது சார் பதிவாளர் அலுவலகம் இல்லை, நாடு இல்லை, அரசாங்கம் இல்லை, உழவன். நன்றி, வணக்கம்.